சரி, ஒரு டீ குடிச்சிட்டு போங்க இன்ஷா அல்லாஹ். சரி, 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 இன்ஷா அல்லாஹ். சரி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில் கரீம் ரப்பி இஷ்ரஹ் லி ஸத்ரி வயஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்ததம் மின் லிசானி யஃப்கஹு கவ்லி ரப்பி ஸித்னி இல்மா ரப்பி ஸித்னி இல்மா ரப்பி ஸித்னி இல்மா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வாய்ஸ் கேட்குதா? யாராவது ஒருத்தவங்க இது பண்ணீங்க. கேக்குதுண்ணா பேசுங்க. சரி. இந்த நம்ம வில்லு பாட்டுக்கு ஒருத்தங்க ஆமா ஆமா போடுவாங்களா, அந்த அந்த மாதிரி இருந்தா நமக்கு இன்டராக்ஷனுக்கு செட் ஆகும் இன்ஷா அல்லாஹ். ரைட்டா? சாட்டில் உள்ளவங்களும் எது வேணாலும் சொல்லலாம். நீங்கள் சாட்டில் ஏதாவது ஆம், சொல்லணும்னா ஓகே, சொல்லலாம் இன்ஷா அல்லாஹ். சரியா? ஹைர், அல்ஹம்துலில்லாஹ். ததப்புருல் குர்ஆன் சூரத்துல் ஃபாத்திஹா பார்த்துட்டு இருக்கிறோம். சென்ற வாரம் வரைக்கும் சூரத்துல் ஃபாத்தியாவோட அந்த அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீனோட வார்த்தை அமைப்பை பற்றி பார்த்தோம் நம்ம. அல்ஹம்துலில்லாஹ். ரப்பில் ஆலமீன், ரப்பை பார்த்தோம். ரப்புக்கு எவ்வளோ பெரிய என்னென்னலாம் எவ்வளவோ இருந்தாலும் குறிப்பாக வச்சு பார்க்கும்போது அர் ரப்பு அல் மாலிக் அல் முன்இம் அல் முரப்பி சையீத் அல் கையும் பார்க்கும்போதே இவ்வளோ பெரிய விஷயம் இருக்குதா அப்படிங்கிற மாதிரி போன வாரம் பார்த்தோம். அதோட சம்மரியை, என்டையர் குரானோட சம்மரியை வந்து அல்லாஹ் தான் என்னோட ரப்பு, நான் அவனோட அடிமை அப்படிங்கிறதுக்கு மனப்பூர்வமாக பலவந்தம் இல்லாமல் மிரட்டாம அப்படியே ஒத்துக்கக்கூடிய விஷயமாக பார்த்தோம் நம்ம. அல்ஹம்துலில்லாஹ். ஆலமீன், ஆலமீன்கிறது அகிலத்தார். அதில் வந்து நேஷன் வச்சு பார்த்தோம்னா ஃப்ளாக்னு இருக்கும். அனைத்து படப்பிடங்களும் இருக்கு. ஒன்று ஒன்றும் ஒவ்வொரு உலகமாக இருந்துகிட்டு இருக்கு. அத்தனை உலகத்துக்கும் அல்லாஹ் தஆலா வந்து படி அளக்கிறான். ஒமாமின் தாபத்தி மின்னல் அருது இல்லா அலல்லாஹி ரிஸ்குஹா, அதுக்கு உணவளிக்காம விடல அப்படிங்கிற மாதிரி சொன்னதை பார்த்தோம் நம்ம. அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு பார்க்க பொழுது அர் ரஹ்மான் ரஹீம். அர் ரஹ்மான் ரஹீம். அர் ரஹ்மான் ரஹீம்னா என்ன? அளவற்றால் நேரில் அன்புடையும். ரைட். இங்கிலீஷ்ல The most beneficial most the gracious, most merciful, most compassionate, most beneficial தானே இருக்கும். ஆமா. இந்த அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையவனு, த மோஸ்ட் கிரேசியஸ், மோஸ்ட் மெர்சிஃபுல், அது எங்காவது ஒரு உள்ளார்ந்த ஃபீலிங் வருதா? அதில் அந்த ஃபீல் பண்ண முடியுதா? அது ஒரு வார்த்தையாக தானே. பிஸ்மில்லாக்கு இருக்கக்கூடிய ஒரு அழுத்தம் கூட இந்த அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுக்கு இருக்குதா? உள்ளார்ந்து இருக்குதா? அந்த மாதிரி அப்படி யோசனை ஃபீல் அந்த மாதிரி ஃபீல் பண்ணல இது வரைக்கும். இந்த வார்த்தைகள்ல நமக்கு வந்து அது 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 ஒரு ஒரு இலக்கிய வார்த்தையா இருக்கிற ஒழிய உள்ளர போக முடியல. அப்படிதானே? ஃபீல் பண்ற மாதிரி அந்த வார்த்தைகள் மோஸ்ட் கிரேசியஸ்லாம் நம்ம யூஸ் பண்றதே கிடையாது. இப்போ நீங்க ஒரு ஒரு நல்ல விஷயம் எனக்கு செய்றீங்கன்னு சொல்லிட்டு மோஸ்ட் கிரேசியஸ், தேங்க்யூன்னு சொல்லுவோம். இன்டென்ஸ் லவ், இம்மென்ஸ் லவ், அது எப்படி இருக்கு? அர் ரஹ்மான் ரஹீங்கும் போது அது எனக்கு இம்மென்ஸ் லவ் இருக்குன்னு சொன்னா அதில் ஒரு இது வருதா? ஒரு ஒட்டுதல் வருதா? என்னோட வீடியோ தெரியுதா? தெரியுதுண்ணா. ஹேங் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, ரைட், பார்ப்போம். நிறைந்த பேரன்பு கொள்ளுதல் அப்படின்னு சொல்லும் போது லேசா ஒரு ஃபீலிங் வருதா? கவனமாக பார்த்து கொள்ளுதல், இன்டென்ஸ் கேர். ஒரு என்ன கவனமா பார்த்துக்கிறாங்கிற இந்த வார்த்தையை சொல்லும் போதே உங்களுக்கு ஒரு அதுல அந்த அர் ரஹ்மான் ரஹீம்ல ஒரு ஒட்டுதல் வருது இல்ல? அக்கறையா பார்த்துக்கிறது, கன்சர்ன். இது எல்லாம் ரஹ்மான்ல உள்ளது. ராஹாமங்கிற வார்த்தை ரஹ்மான் ரஹீம் ரெண்டுக்குமே ரூட் வேர்டு ராஹாம தான். ரஹ்மான் ராஹாம, ரஹீம் ராஹாம, ரெண்டுக்குமே ரூட் வேர்டு ராஹாம தான். இந்த இன்டென்ஸ் லவ், இன்டென்ஸ் கேர், கன்சர்ன், அக்கறை, அதுக்கு அர்த்தமாக வர்றதுதான் மெர்சி, கருணை காட்டுதல், ரஹம். ரப்புங்கிறவங்க ஓனர்னு பார்த்து நம்ம சயீத், ஃபுல் அத்தாரிட்டி உள்ளவன். அப்போ ஒரு ஓனராக, ஒரு மாலிக்காக, ஒரு அரசனாக, ஒரு உரிமையாளனாக, ஒரு ஒரு ஃபுல் அத்தாரிட்டியோடு இருக்கக்கூடியவன், அவனுக்கு அடிமையா நாம இருக்கோம்.
அந்த அத்தாரிட்டியா இருக்கக்கூடியவன் அவனோட அடிமையா நம்ம இருக்கோம். நம்மள்கிட்ட அவங்க காமிக்கக்கூடியது இந்த ரஹ்மான். அளவற்ற அருளையும், இன்டென்ஸ் லவ்வையும், இன்டென்ஸ் கேரையும், இன்டென்ஸ் அக்கறையும் யாரு? ஒரு எஜமான், ஒரு மன்னன், ஒரு ஒரு உரிமையாளன், ஒரு ஃபுல் அத்தாரிட்டி உள்ளவன் காமிக்கக்கூடியது இந்த ரஹ்மத். சுப்ஹானல்லாஹ். ஒரு ஹதீஸ் இருக்கு, கால அல்லாஹு அனல்லாஹ். அல்லாஹ் சொல்றான், நான் அல்லாஹ், அன ரஹ்மான், நான் தான் ரஹ்மான், ஹலக்குத்துர் ரஹிம. நான் ஹலக்குத்துனா படைக்கிறது, படைக்கிறான். ரஹிம கருப்பைக்கு ரஹம்னு பேரு. அர்ஹாம்ங்கிறோம்ல, ரஹம்ங்கிற பேரு. ஹலக்துல் ரஹிம, கருப்பையை படைச்சி, சகக்து லஹா, அதை உருவாக்கி செம்மையாக்கி, மின் அது என்னன்னா மின் இஸ்மி, என்னுடைய பெயரை வச்சு. அல்லாஹு அக்பர். பமன் வசலஹா, ஒரு கருப்பையை உருவாக்கி அது ஏன் பேரை வைக்கிறேன். என் பேர் தான் அல்லாஹ், என் பேர் தான் ரஹ்மான். நான் அந்த கருப்பை, அந்த ரஹம்க்கு வந்து அதை அந்த ஒரு பொருளை உருவாக்கி அதுக்கு ஏன் பேரை வைக்கிறேன், ரஹம்னு வைக்கிறேன். அதை யாரு சலஹா, யாரு பேணுங்கிறாங்களோ அவங்களை நான் பேணிக் கொள்கிறேன். யார் துண்டிக்கிற வசூது ஒமன் கத்தாஹா பத்தஹு, அவன் யாரு அதை துண்டிக்கிறானோ அவனை நான் விலக்கி விடுகிறேன்னு ஹதீஸ் இருக்கு, அத்திருமீதியில் இருக்கு. சுப்ஹானல்லாஹ். அவன் அந்த கருப்பைக்கு பேர், அதை உருவாக்கக்கூடிய விஷயத்த கருப்பைக்கு ரஹம்னு ஒரு பேரை வச்சு, இத்தகுல்லாஹ் அல்லதி தஸஅலூன பிஹி வல் அர்ஹாம்ங்கிறோம்ல, அந்த ரஹம் தான் இது. அந்த பேரை ஏன் பேரை வச்சு, ஹதீஸ் இது, ஏன் பேரை வச்சு வச்சிருக்க. அந்த அந்த கருப்பையிலேருந்து உருவாகக்கூடிய உறவுகளை யார் பேணுறாங்களோ அவங்கள நானும் பேணுறேன், யாரு துண்டிக்கிறாங்களோ நானும் அவங்கள துண்டிச்சிடுறேன். ஹதீஸ். ஹுவல்லதி யுஸவ்விருக்கும் ஃபில் அர்ஹாம் கைஃப். இது ஒவ்வொன்றிலையும் பார்ப்போம் நம்ம. கருவறையில் உள்ள பேர் அது அர்ஹாம். கைஃப யஷா, யார் அந்த கருவறையில என்ன மாதிரி வேணுமோ அதை நான் உருவாக்குங்கிற அந்த கருவறைக்கு பேரு அர்ஹாம்ங்கிறான். ரைட்டா? மணவரையில நம்ம இந்த பத்திரிகைலாம் போடுவோமே, ومن آياته أن خلق لكم من أنفسكم أزواجا لتسكنوا إليها. இன்னும் நீங்கள் அவருடன் ஆறுதல் பெறுவதற்குரிய உங்கள் மனைவியரை உங்களிடம் உங்களுக்காக அவன் படைத்திருப்பதும், உங்களுடைய ஓப்பையும் கிருபையையும் உண்டாக்கி இருப்பதும், மவத்தன் ஒரு ரஹ்ம, கிருபையை உண்டாக்கியது அவனோட அத்தாட்சிங்கிறான். ரைட்டா? இங்க அது கணவன் மனைவிக்கு தேவைக்கிறது இந்த கிருபை தான். அங்கேயே ரஹ்மா இருக்கு. கருவறையில இருந்துச்சு, மணவரையில இருக்கு, உறவுகள்ல இருக்கு. வத்தகுல்லாஹ் அல்லதி தஸஅலூன பிஹி வல் அர்ஹாம். அர்ஹாம் ரஹம, கலப்புடைய உறவினராது நிச்சயமாக அல்லாஹ் உங்களை கண்காணிப்பான் இருக்கிறான். இன்னஹு கான அலைக்கும் ரகீபான் இருக்கும். குழந்தையாக இருக்கும் போது சூரா கஹ்ஃப்ல வரும், அவ்விருவரும் பரிசுத்திலும் அன்பு செலுத்துவதும் சிறந்த கூடிய ஒரு மகனை பரதனா இங்கு திலுகுமா ரப்புகுமா ஹைரம் மின்ஹு ஜகாத்தும் அக்ரப ரஹ்மா ரஹம். தந்தையோட, நம்மளோட ஆதம் நபியோட முதல் துவா என்ன? ரப்பனா ظلمنا அன்ஃபுஸனா வ இல்லம் தக்ஃபிர் லனா வத்தர்ஹம்னா, எனக்கு நீங்க கிருபை செய்யாவிட்டுனா எனக்கு மினல் ஹாசிரின் ரஹமன். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட முதல் துவாவில் ரஹம் இருக்கு. பெற்றோருக்கான துவா என்ன இருக்கு? ரப்பி ரஹம்ஹுமா கமா ரப்பயானி சாகிரா, அதுல ரஹம் இருக்கு. ரஹம் எல்லா இடத்துலயும் சுத்தி சுத்தி வந்துட்டு. அல்ஹம்துலில்லாஹ். அகிலத்தாருக்கு அருட்கொடை, வமா அர்சல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன். முகமது சொல்றதுல அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கருவறையிலேருந்து மன்னரை வரைக்கும் ரஹம் 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 ரஹம். சரிதா? மன்னரைக்கு பிறகு என்ன இருக்கு? எது இருக்குமா? மன்னரைக்கு பிறகு நமக்கு தொடர்ந்து வரக்கூடிய ரஹம் எப்படி, யாராவது சொல்ல தெரியுமா? எஸ் நோன்னு சொல்லுங்க, சாட்ல என்னன்னு சொல்லலாம். அதுக்கு பிறகு நம்மளை தொடர்ந்து வரும் அந்த ரஹம். நம்ம அடிக்கடி சொல்லுவோம் அதை. என்ன சவுண்டு காணும்? யாரும் தெரியலன்னு சொல்லுங்க. எஸ் நோ? தெரியல சார், சொல்லுங்க. மர்ஹூம் கேள்விப்பட்டீங்களா? மருஹுமா கல்யாண இறந்திருக்கிறார்கள். கல்யாண பத்திரிகைகள் அடிக்கக்கூடிய மர்ஹூம்ல ரஹம், அருள் புரியப்பட்டவர். ராஹிம் அருள் புரிபவன், மர்ஹூம் அருள் புரியப்பட்டவர். நம்ம படிச்சோம், கையை காமிச்சு சொன்னோம்னா டிபிஐ. அல்லாஹ் அக்பர். ரஹம்ங்கிறத பை டிஃபால்ட்டு கருவறையிலே மன்னரை வரைக்கும் வச்சு அதுக்கு பிறகு நமக்கு இருக்கக்கூடிய வார்த்தை ரஹம். புரியுதா? புரியுதா? அல்ஹம்துலில்லாஹ்.
குர்ஆன்ல உள்ள வசனம். நம் வசனங்களை நம்பி உம்மிடம் வந்தால் சலாமுன் அலைக்கும் என்று கூறுவீராக. நான் இதை அனுப்புறேன், நீங்க அரபியில் இது படிச்சீங்க இன்ஷா அல்லாஹ். உங்கள் இறைவன் கிருபை செய்வதற்காக தன் மீது கடமையாக்கி கொண்டான். உங்களுக்கு கிருபை செய்வதை கதப ரப்புக்கும். கதபன என்ன? கிதாபன் மௌகூத்தாங்கிறீங்கல்ல, எழுதி வைக்கப்பட்ட எழுதி சட்டம். கொண்டான். அப்ப கத்தபன அவன் எழுதிக்கிட்டான், கடமையாக்கி கொண்டான். ரப்புக்கும் அலா நஃப்ஸிஹிர் ரஹ்ம, அவனுடைய கிருபை செய்வதை அவன் ரப்ப கடமையாக்கிக்கிட்டான். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். ரஹ்மதி வசிஅத் குல்லி ஷைஇன், என்னுடைய அருளானது எல்லா பொருள்லையும் இருக்கு, ஃபுல்லா இருக்கு. அது யார் பயபக்தி நடப்போருக்கும் சக்காத்து கொடுத்தோருக்கும் நம்முடைய வசனை நம்பருக்கும் தான் நான் விதித்தருள் செய்வேன், நான் அதை விதிச்சிருவேன் அப்படிங்கிறான். அங்கேயே ரஹ்மா இருக்கு, சட்டமாக்கிறான். ஹதீஸ்ல உள்ளது. ரியாலு சாலிஹின்ல 420ல 2 மாதிரியா இருக்கும். ஒன்று வந்து அபூ ஹுரைரா, ஒன்று வந்து அவங்க பேர் என்ன, பாபா. அதை இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் கூறினார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வின் கருணையை 100 பகுதிகளாக பிரித்து 99 பாகங்களை தன்னிடம் வைத்து ஒரு பகுதி பூமிக்கு இறக்கினான். இந்த ஒரு பகுதியின் மூலம் உயிரினங்கள் ஒன்றோடு ஒன்று இரக்கத்துடன் நடந்து கொள்கின்றன. அதனால்தான் ஒரு மிருகம் தன் குழம்புகளை அதன் குட்டிகளுக்கு காயப்படுத்தாதபடி மேலே தூக்குகிறது. சல்மான் ஃபாரிசி அறிவிக்கிறது இன்னொன்றுக்கு. அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் கூறினார்கள், அல்லாஹ்வுக்கு 100 கருணைகள் உள்ளன. அதில் ஒரு கருணை பரஸ்பர அன்பு மற்றும் பாசத்திற்காக அவரது படைப்பால் பயன்படுத்தப்படுகிறது. 99 கருணைகள் வைக்கப்படும் மறுமை நாளுக்காக. அதே ரியாது சாலிஹ்ல 420ல 2 மாதிரி. அப்ப இந்த ஒரு பகுதி 99 வச்சுட்டு இந்த ஒரு பகுதியோட அந்த கருணை, இந்த ரஹ்மத் என்னன்னா, அந்த உலகம் பூரா பரவி இருக்குது. அதுல இந்த கோழிக்கு அடிப்படாம குஞ்சு, கோழி மிதிச்சு குஞ்சுங்கிறாங்க. மிருகங்களுக்கு இந்த குழம்புல படாம அதை குட்டிகளுக்கு காயம் படாம பார்த்துக்கிறாங்க. தாய், நம்ம ஒவ்வொரு தாயும் காமிக்கக்கூடிய பரிவு. அல்லாஹ் அக்பர். இது எல்லாமே இந்த ஒண்ணுல இருக்கு. எல்லாத்துக்கும் மேல ரஹ்மத்துல் ஆலமீன்னாங்களே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவங்களும் அந்த ஒண்ணுல இருக்காங்க. அவங்க காமிக்கக்கூடிய கருணையும் அந்த அவுட் ஆஃப் 100ல 1ல தான் இது எல்லாமே இருக்கு. எத்தனை தாயோட பாசம், எத்தனை மிருகங்கள் அதோட விலங்குகள் அதோட குட்டிகிட்ட காமிக்குது பாசம். போன வாரம் கூட பார்த்தோம் நம்ம. அந்த குட்டிகிட்ட எப்படி இருக்குது, கோழிகிட்ட எப்படி இருக்குது, சிங்கம் எப்படி தூக்குது, புலி எப்படி தூக்குதுன்னு பார்த்தோம். இது எல்லாமே இந்த ஒண்ணுல இருக்கு. 99% மறுமைக்கா வச்சிருக்கானே, விட்டுருவானே என்ன? தவக்கல் வைப்போம் இன்ஷா அல்லாஹ். இது ஒரு ஹதீஸ், முஸ்லீமில் உள்ளது. அல்லாஹ்வின் தூதர் அவர்களிடம் சில கைதிகள் அழைத்து வரப்பட்டதாக உமர் பின் ஹத்தாப் அவர்கள் அறிவித்தார்கள். அவர்களில் ஒரு பெண்ணும் இருந்தார். அவர் யாரையோ தேடிக்கொண்டிருந்தார். கைதிகளிடையே ஒரு குழந்தையை கண்டதும் அவரை தனது மார்பில் அணைத்து பால் கொடுத்தார். அப்போது அல்லாஹ்வின் தூதர் அவர்கள், இந்த பெண் எப்போதாவது தன் குழந்தையை நெருப்பில் வீசுவார் என்று நினைக்கிறீர்களா? நாங்கள் சொன்னோம், அல்லாஹ்வின் மீது ஆணையாக அது அவளுக்கு அவருடைய சக்தியில் இருக்கும் வரை அவள் குழந்தையை நெருப்பில் எரிய மாட்டாள் என்று. அப்போது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், இந்த பெண் தன் குழந்தையிடம் காட்டுவதை விட அல்லாஹ் தன் நபியிடம் அதிக கருணை. இதெல்லாம் 1%ல உள்ளது. இந்த அம்மா அழுது தூக்கி பால் கொடுக்கறதெல்லாம் 1%. 99% அல்லாஹ்ட்ட இருக்குன்னா அவன் எப்பேற்பட்ட கருணாகாரனா இருக்கான். அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர். இப்னு உமர் அறிவிக்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் கூறுவதை கேட்டேன். ஒரு அடியான் மறுமை நாளில் அவனுடைய ரப்புக்கு அருகில் கொண்டு வரப்படுவான். அல்லாஹ்வின் கருணையினால் மற்றவர் அவனை பார்க்காத மாதிரி ஒரு திரையிடப்படும். அல்லாஹ் அந்த அடியாரின் குறைகளை காண்பித்து, இந்த பாவங்களை செய்தாயா, நினைவிருக்கிறதா என்று கேட்பான். அதற்கு அவன், யா அல்லாஹ், ரப்பே, நான் செய்தேன், நினைவிருக்கிறது, என்னை மன்னித்து விடு என்பான். அல்லாஹ் தாலா சொல்வான், உலகில் நான் அதை உனக்காக உலகிலே மறைத்தேன், இன்று நான் அதனை உனக்காக மன்னிக்கிறேன் என்று கூறுவான். அப்போது அவர் செய்த தற்செயல்கள் குறித்த பதிவு அந்த அடியாரிடம் ஒப்படைக்கப்படும். கேட்டு கொடுப்பான். அல்லாஹ் அக்பர். இதுவும் ஹதீஸ். சரிதா? ரைட். ரியாது சாலிஹ்ல 433, புகாரி முஸ்லீம்ல இருக்கக்கூடிய ஹதீஸ் இது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், அன்பு செலுத்துவர்கள் அர் ரஹ்மானா, அன்பு செலுத்துவர். கால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அர் ராஹிமூன யர்ஹமுஹுமுர் ரஹ்மான் இர்ஹமு மன் ஃபில் அர்தி யர்ஹமுக்கும் மன் ஃபிஸ் ஸமா. அல்லாஹ், பூமியில் உள்ளவர்கள் நீங்க அன்பு செலுத்துங்கள், வானில் இருப்பவங்களோட அன்பு செலுத்துவான். அபூ தாவூத், திர்மிதியோட ஹதீஸ். எல்லா இடத்துலயும் ரஹ்மா சுத்தி பரவி வியாபிச்சு கிடக்கு. ரஹ்மான், அர் ரஹ்மான், அர் ரஹ்மான் தன்னோட பெயர்ல இருக்கு. அல்லாஹு அர் ரஹ்மான், அவனுடைய பேரு அர் ரஹ்மான் இருக்கும். குல் இதுல்லாஹ, அல்லாஹ்னு சொல்லு. அவிதுர் ரஹ்மான், ரஹ்மான் சொல்லு. ஐயாமா தது ஃபலஹுல் அஸ்மாவுல் ஹுஸ்னா, நீ அல்லாஹ் என்று கூப்பிடு, ரஹ்மான் என்று கூப்பிடு. அல்லாஹ்வுடைய சிஃபத் எத்தனை இருக்கு? அஸ்மாவுல் ஹுஸ்னா 99 இருக்குல்ல,
அல்லாஹ் என்று கூப்பிடு, மாலிக் என்று கூப்பிடு, அல்லாஹ் என்று கூப்பிடு, கஃபூர் என்று கூப்பிடுன்னு இல்லை, அல்லாஹ் என்று கூப்பிடு, ரஹ்மான் என்று கூப்பிடு. அல்லாஹ்க்கு 1000 பேர். அப்ப அல்லாஹ்க்கு அடுத்ததாக அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை ரஹ்மானா இருக்கு. அல்லாஹ் என்று அழைங்கள், அல்லது ரஹ்மான் என்று அழைங்கள். எப்பேரை கொண்டு அவனை அழைத்தாலும் அவனுக்கு பல அழகிய திருநாமங்கள் இருந்தால் இப்போ ரஹீமா எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸா இருக்குன்னு நம்ம பார்த்துட்டுவோம். அர் ரஹ்மான், அர் ரஹ்மான் சூரா இருக்கா? இருக்கு. சூரா இருக்கு. அர் ரஹ்மான், அர் ரஹ்மான் அளவிட்டு அல்லான். எப்படி அளவிட்டு அல்லான்னா, எப்படி இன்டென்ஸ் கேர்னா, எப்படி இன்டென்ஸ் லவ்னா, எப்படி அக்கறையுள்ள ஒரு ஒரு ஜீவன் அப்படின்னா, ஒரு 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 சக்தி நமக்கு இருக்குன்னா, அதுதான் அல்லமல் குரான். அவன் தான், அந்த ரஹ்மான் தான் எனக்கு குரானை கற்றுக் கொடுத்தான். ஹலக்கல் இன்சான், அந்த ரஹ்மான் தான் இந்த மனுஷனை படைச்சான். அவன் யாருன்னா, அவன் தான் படைச்சான். அவன் யாருன்னா அல்லமஹுமுல் பயான், அவன் தான் பேச கத்து கொடுத்தான். அந்த ரஹ்மான் யாருன்னா, ரஹ்மான் யாருன்னா, ரஹ்மான் யாருன்னாங்கிறது அர் ரஹ்மான் சொல்லலாம். நான் எப்பேற்பட்டவன் தெரியுமா? இந்த ரஹ்மான் யார் தெரியுமா? அர் ரஹ்மான் சொல்லிவிட்டு இப்போ வந்து முகமது பாய் இருக்காங்க. முகமது பாய் அவர் எப்படிப்பட்டவர்னா, அவர் இது செய்வார், அவர் எப்படிப்பட்டவர்னா அது செய்வார்னா, அப்போ முகமது பாயை இம்பார்ட்டண்டாக வச்சுக்கிட்டு டோட்டல் குரான்ல அந்த ரஹ்மான்ல டோட்டலாக அர் ரஹ்மானுக்கான விளக்கம் தான் அந்த டோட்டல் அர் ரஹ்மான். அல்லாஹ் அர் ரஹ்மான் பற்றிய முழு விளக்கமாக சூரா அர் ரஹ்மான் 55வது சூரா இருக்கு. புரியுதா உங்களுக்கு? அந்த நம்ம வந்து அர் ரஹ்மான் கேட்கும் போது நல்லா இருக்க ஃபபியை ஆலாயு ரப்பிக்கு மாத்துக்கு அதிவான்னு சொல்றாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ராகம், அதனால இந்த சூறா பிடிக்கும். அடுத்தது மனப்பாடம் பண்ணாச்சுன்னா ஃபபியை ஆலையிலே பாதி ஓட்டிடலாங்கிற மாதிரிலாம் நினைப்போம். ஆக்சுவலா இந்த சூறாவுள்ள ஒரு இம்பேக்ட் என்னன்னா, யார் தெரியுமா ரஹ்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு அடிச்சு அடிச்சு சொல்லக்கூடிய சூறா இது. அனைவருக்கும் அர்த்தம் தெரியாமல் பிடித்த சூறா. பிடிக்குமா உங்களுக்கு? அர் ரஹ்மான் சூறா பிடிக்குமா? ஆமா ஷேக், பிடிக்கும், எல்லாருக்கும் கண்டிப்பா. பிடிக்கும். பிடிக்கும். அப்போ இன்ஷா அல்லாஹ் அடுத்த இந்த நோன்பு கழிச்சு அதுக்குள்ள அர்த்தத்தை எல்லாம் பார்க்கணும். அப்படிங்கிற மாதிரி ஒரு 35 45 நோன்பு போயிடுச்சு. அனைவருக்கும் பிடித்த ஒரு சூறா இது. ஃபபியை ஆலாஇ ரப்பிக்குமா துகذிபான் அப்படிமா. இரு சாராரும் உங்கள் இரு சாராரோட இறைவன் அருட்கொடைகளை எதை பொய்யாக்குங்க? அர் ரஹ்மான், அவன் தான் ரஹ்மான். அல்லமல் குரான், குரானை கற்றுக் கொடுத்தான். இது பொய்யா? ஹலக்கல் இன்சான், மனுஷனை படித்தான். இது பொய்யான்னு சொல்லிட்டு ஒன்று சொல்லி சொல்லி 31 தடவை ஃபபியை ஆலாஇ ரப்பிக்குமா துகذிபான் இருக்கும். இந்த டோட்டல் குரான்ல மீண்டும் மீண்டும் வமா அதுராக்கங்கிற மாதிரி வருது இல்லை, அது 1 2 மேக்சிமம் 3. இந்த ஃபபியை ஆலாஇ ரப்பிக்குமா துகذிபான் 31 இடத்துல மீண்டும் மீண்டும் எதை நீங்க பொய்யாக்குவ, எதை நீ பொய்யாக்குவ, எதை நீ பொய்யாக்குவான்னு கேட்கும். அல்லாஹ் அக்பர். மிகப்பெரிய ஒரு ஒரு என்ன சொல்றது, நம்ம பெரிய ஒரு அலர்ட் பண்ணக்கூடிய, நம்மளுக்கு த்ரெட்டன் பண்ணக்கூடிய, எச்சரிக்கக்கூடிய மிகப்பெரிய சூறா ராகத்துக்காக கேட்டுட்டு இருக்கோம். ஃபபியை ஆலாஇ ரப்பிக்குமா துகذிபான், ஃபபியை ஆலாஇ ஹம்சால இருக்கணும், அலாஇ ரப்பிக்குமா துகذிபான் ராகம் பாடிக்கிட்டு இருக்கோம். ஆகவே நீங்கள் இருசாராரும் உங்கள் இருசாரோட இறைவன் நற்கொடையில் எதை பொய்யாக்குவீர்கள்? மீண்டும் மீண்டும் 31 முறை. உலகத்தை படைத்த பற்றி சில ஆயத்திருக்கோம், மறுமை நாளை பற்றி ஆயத்திருக்கோம், நரகத்தை பற்றி ஆயத்திருக்கோம், சுவனத்தை பற்றி ஆயத்திருக்கோம். எல்லாத்தையும் சொல்லிவிட்டு எத்தனை அற்புதத்தில் படைச்சிருக்கேன், இதில் நீ எதை பொய்யாக்குவ? நீ எதையெல்லாம் இன்னும் மறுத்து இறைவனுக்கு மாறு செய்ய போற? இப்ப அம்மா வந்து இப்ப படிச்சு கொடுத்துட்டு பிள்ளைகிட்ட சொல்றாங்களா, உனக்கு எவ்வளவு என்னென்ன செஞ்சேன்னா, உனக்கு சாப்பாடு செஞ்சு கொடுத்தேன், உனக்கு யூனிஃபார்ம் வாங்கி கொடுத்தேன், நல்ல ஸ்கூல்ல சேர்த்து வச்சேன், உனக்கு ஹோம் ஒர்க் கொடுக்கறதுக்கு, இது படிக்கிறதுக்கு, உனக்கு எல்லா வேலை கொடுக்காம உனக்கு வைக்கணும்னே வச்சேன்னா, எல்லாம் செஞ்சேன், நீ எப்படி இருக்க அப்படின்னு கேட்கும் போது எவ்வளவு நமக்கு ஒரு கில்ட்டியா ஃபீல் பண்ணுவோம். அதே மாதிரி அல்லாஹ் கேட்கக்கூடியது, நீ எதையெல்லாம் மறுத்து இறைவனுக்கு மாறு செய்ய போற? நீ இதுல எதையெல்லாம் நீ செஞ்ச நீ இறைவனுக்கு கட்டுப்படுவ? இன்னும் என்ன செய்யணும் உனக்கு? இன்னும் எவ்வளவு காலம் நீ குருடனா இருக்க போற? நீ எவ்வளவு காலம் இப்படி அலட்சியமா இருக்க போற? எவ்வளவு பெரிய வார்னிங், எவ்வளவு பெரிய வார்னிங். திரும்ப திரும்ப கேட்கும் இடத்துல ஒரு கடுமை இருக்க. இது யாருக்கு இறங்குது? குறைஷியர்களுக்கு. குறைஷியர் எப்படி இருந்தாங்க? குறைஷியர்கள் அந்த சமயத்துல அவங்களுக்கு மிகப்பெரிய பாதுகாப்பு அந்த சரௌண்டிங்ஸ்ல கிடைக்குது. இந்த லீலாஃபிரை குறைஷில பார்த்துருப்பீங்க, அரை தல்லது வித்தியில பார்த்துருப்பீங்கல்ல. குறைஷியர்களுக்கு வந்து இந்த பக்கம் அந்த பக்கம் 2 பக்கத்துல இருந்து அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம் கிடைக்குது. அந்த யானை ஆண்டுல அந்த அப்ரஹாம் அழிச்சதுக்கு பிறகு அந்த ஒண்ணுமே இல்லாம
யானை வந்து குருவி குழுந்து யானையெல்லாம் சித்தமாக வரைக்கும் குறைசியர்களுக்கு வந்து மிகப்பெரிய சக்தி இருக்குப்பா, அவங்கள பகைச்சிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஈலாஃபி குறைஷ் ஈலாஃபி திஷப்தாய் வசைஃப், கோடை காலத்திலும் குளிர் காலத்திலும் அவங்களுக்கு எந்த பாதுகாப்பு இல்லாமல் பிஸ்னஸ் செய்யறதுக்கு அளவுக்கு அல்லாஹ் ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுத்தான். ஏன்னா அந்த குறைஷியர்கள் இருக்காங்க, அந்த மக்கள் அவங்கள்ட்ட இருக்கு, அவங்களுக்கு ஆண்டவனோட அருள் இருக்கு, சக்தி இருக்குன்னு சொல்லிட்டு அந்த மக்கள் எல்லாரும் சேர்ந்து குறைஷியர்களும் மிக உயர்ந்த நிலையில வச்சிருந்தாங்க. அவன் எங்க போனாலும் அந்த பக்கம் கோடை காலத்துல வந்து சாம் பக்கம் போவாங்க, அங்க கிளைமேட் நல்லா இருக்கும். குளிர் காலத்துல ஏமன் சைடு போவாங்க, நோ ப்ராப்ளம். அவங்களுக்கு எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்தான் அல்லாஹ் தஆலா. அந்த குறைஷியர்கள் சொல்றாங்க, எழுத படிக்காத இந்த சமூகத்துக்கு இவ்வளவு பெரிய அந்தஸ்து கொடுத்த அந்த குறைஷியர்கள் நினைக்கிறாங்கன்னா, எதிரிகளால் பல விதத்திலே பாதுகாக்கப்பட்ட அந்த சமூகம் சொல்லுது, இணை வைப்பின் உச்சத்தில் இருந்த சமூகம் அது. இணை வைப்போட உச்சம்னு என்னன்னா, இங்க கோயில் இருக்கு, சர்ச் இருக்கு, மற்றபடி எல்லாமே இருக்கு, எல்லாமே இருக்கு, அல்ஹம்துலில்லாஹ் அதை வச்சிருக்காங்க. இந்த கோயில்ல வந்து கோயில் அவங்களுக்கு இந்துக்களுக்கு இருக்கு, குருஷேத்ரா வந்து சீக்கியர்களுக்கு, சர்ச்சுங்களுக்கு இருக்கு, அப்படிலாம் இருக்கு. அல்லாஹ்வுடைய ஆலயம் கௌபத்துல்லா, கௌபத்துல்லாவை அல்லாஹ்வுடைய ஆலயம் இஸ்மாயில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு வந்து கட்டுனாங்க எல்லாம் தெரிஞ்ச அந்த குறைஷியர்கள் அந்த கௌபத்துல்லாவை இப்ராஹிம் நபி சேர்த்து வச்சு சிலையா வச்சு கும்பிடுறான்னா அவன் எவ்வளவு பெரிய சிறுக்கோட உச்சத்துல இருப்பான். அந்த குறைஷியர்களை வந்து முந்தைய சமூகத்தினர் போல எங்களை அழிச்சிருங்களேன் அப்படின்னு சொல்லி கேலி செய்யுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீங்க அழிச்சிருங்களேன் பார்ப்போம். அந்த சமுதாயத்து மேல ஒரு ரசூல் அனுப்புறான். அந்த சமூகத்திலேருந்து ஒரு வருவாங்களா, ரஹ்மத்துல் ஆலமீன்றான். அல்லாஹ் அக்பர். அந்த ரஹ்மத்துல் ஆலமீன், அந்த அவங்களுக்கு அந்த சூறாவோட பேரை அர் ரஹ்மான் வைக்கிறான். இவ்வளவு 31 கேள்வி கேட்கக்கூடிய, இன்னும் நீ திருந்தலன்னா என்ன பண்ண போறேன்னு கோபமா சொல்லக்கூடிய வார்த்தைகளின் மொத்தத்தோட அத்தியாயம் என்னன்னா அர் ரஹ்மான், அளவற்ற அருளாளன், இன்டென்ஸ் கேர், இன்டென்ஸ் லவ். சுப்ஹானல்லாஹ், சுப்ஹானல்லாஹ். ரைட். அர் ரஹ்மான் அர் ரஹீம். அர் ரஹ்மான் அர் ரஹீம் வந்து ரெண்டு சூறால வந்து குரான்ல வந்து பாத்தீங்கன்னா அல்லாஹ்வுடைய சிஃபத்து ரெண்டு ரெண்டா வரும், அப்படிதானே? தவ்வாபுர் ரஹீம், கஃபூருர் ரஹீம், ரஹீமுல் கஃபூர், அஜூசுர் ரஹீம், சமீஉல் அலீம், அஜீசுல் ஹக்கீம், அலீமுல் ஹக்கீம், அப்படிதானே? ஹக்கீம் கபீர், இப்படின்னு ரெண்டு ரெண்டா அல்லாஹ்வுடைய திருநாமங்கள்ல இருந்து வரும். அர் ரஹ்மான் ரஹீம்னு வரும், 4 இடத்துல வருது. ஒன்று சூரா ஃபாத்திஹா, ஒரு பக்ரால இருக்கு, நம்லில் இருக்கு, ஃபுசிலத்தில் இருக்கு, ஹஷ்ல இருக்கு. இந்த 5 இடத்துல வந்து அர் ரஹ்மான் ரஹீம்னு வருது. அர் ரஹ்மான் ரஹீம், அதாவது கஃபூர் ரஹீம், கஃபூர் ரஹ்மான் சொல்லிட்டு ஒன்று வராது. இப்போ அலீமுல் ஹக்கீம், கஃபூர் ரஹீம், தவ்வாபுர் ரஹீம், இப்படிலாம் இருக்கு. ரஹீம் ரஹீம் வரும், ரஹ்மான் வராது. பார்த்துருக்கீங்களா? ரஹீமுர் ரஹ்மான், ரஹ்மானுர் ரஹீம் இருக்கும். ரஹ்மான் சொல்லிட்டு ஒரு வார்த்தை வராது. இந்த ரெண்டாவது இருக்குல்ல, கஃபூருர் ரஹ்மான், அலீமுன் ரஹ்மான், கஃபூருர் ரஹ்மான் வராது. அப்போ ரஹ்மான் அல்லாஹ்வின் அழைங்கள், அல்லாஹ்வுடைய ரஹ்மான் என்ற அழைங்கள்னா இந்த ரஹ்மான்ல என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஆதுபான் அப்படின்னா வந்து அளவுக்கு அதிகமான கோபம். ஜூஆன் அப்படின்னா அளவுக்கு அதிகமான பசி. அத்துஷான்னா அளவுக்கு அதிகமான தாகம். சுபஹான் அப்படின்னா அளவுக்கு அதிகமான தூய்மையானவன். குரான்னா அளவுக்கு அதிகமாக படிப்பது, இக்ரா. குரானுன்ன மீனிங்க அளவுக்கு அதிகம், அடிக்கடி அடிக்கடி அளவுக்கு அதிகமா படிக்கிறது தான் குரான். ரஹ்மான் அளவுக்கு அதிகமாக அன்பு செலுத்துறது. இல்ல அந்த பாலான் பேட்டர்ல இருக்கு, ஆன் 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 அந்த பேட்டர்ல வந்துச்சுன்னா இது வந்து இன்டென்ஸ், அளவுக்கு அதிகமா அப்படின்னு அர்த்தம். ரஹீம், கரீம், என்றென்றும் கண்ணியமானவன். ஜமீல், என்றென்றும் அழகானவன். ஜலீல், என்றென்றும் கீர்த்தியுடையவன். ரஹீம், என்றென்றும் அன்புடையவன். ரஹ்மான் அளவுக்கு அதிகமான அன்புடையவன். ரஹீம் என்றென்றும் அன்புடையவன். ரெண்டுக்கு வித்தியாசம் இருந்தா? அளவுக்கு அதிகம், என்றென்றும். பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். ரஹ்மான், ரஹீம், ஃபஅலான், ஃபஈல், இந்த பேட்டர்ன்ல சொல்லுவாங்க. ஃபஅலான் ஆன் 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 வந்துச்சு ரஹ்மானுக்கு, இங்க ஈல் ஈல் ஈல்னு வருது.
கற்பனை கெட்டாத அளவுக்கு எக்ஸ்ட்ரீம் பியாண்ட் எக்ஸ்பெக்டேஷன். அது ஃபாலான்ங்கிறது. ரஹ்மான்ங்கிறது இப்போ ரஹ்மான் வச்சுக்கிட்டீங்கன்னா கற்பனைக்கு எட்டாத அளவுக்கு அன்பு செலுத்தக்கூடியவன். இம்மீடியட்டா நடப்பது. அப்படியே கொண்டு வந்து கொட்டுறது அன்பை. இம்மீடியட்டா நடக்கும். டெம்பரரி. கற்பனை கெட்டாத அளவுக்கு அள்ளி கொட்டுறது இம்மீடியட்டா இப்பவே நடக்கும். டெம்பரரியா இருக்கும். அதான் ரஹ்மான். இப்ப பாருங்க, ஜூஆன் பசி, கொலை பசியா இருக்கும். கற்பனை கெட்டாத அளவுக்கு பசியா இருக்கும். இப்ப பசிக்குது, சாப்பிட்டா முடிஞ்சா ஜூஆன். அதுஷான் தாகம், தொண்டை செத்துருவோம் போல் இருக்கு. கற்பனை கெட்டாத அளவுக்கு தொண்டை வறண்டு போகுது. இப்ப பசிக்குது, இப்ப எனக்கு தாகம் வேணும். நான் ஒரு மணி நேரம் கழிச்சு ஜூஸ் கொண்டு வரேன், கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டீங்களான்னா ஏய் உடனே இப்ப வேணும். தண்ணி குடிச்சா முடிஞ்சு. அதுஷான். ரமதான், அளவுக்கு அதிகமா பொசுக்கிறது. கற்பனை கெட்டாத அளவுக்கு ரமதான் அப்படின்னால பொசுக்கிறது, பாவங்கள்லாம் பொசுக்கிறது. இப்ப நடக்கும், ரமதான்ல நடக்கும். ரமதானோட முடிஞ்சு டெம்பரரி. அதுக்கப்புறம் சைத்தான்கள் ரிலீஸ் ஆயிடுறாங்க, பெயில வந்துடுவாங்க, முடிஞ்சு. குர்ஆன் அளவுக்கு அதிகமாக படிக்கிறது. இப்ப படிக்கிறது, இந்த ரமதான்ல படிக்கிறது டெம்பரரி. மறு வருஷம் நம்ம அடுத்த ரமலான்ல எடுப்போம். அந்த குர்ஆனை எழுத்து தடுமாறும். அப்படிதானே? குர்ஆன் அவிழ்த்து விடப்பட்ட ஒட்டகத்தை போல் உங்களிடமிருந்து காணாமல் போகுங்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது எல்லாம் இந்த ஃபஅலான் பேட்டர்ன்ல உள்ளது. இப்ப ரஹீம் பார்ப்போம். பெர்மனன்ட். இது டெம்பரரி, இது பெர்மனன்ட். இப்பதான் நடக்குன்னு நடக்கும். ரஹ்மானுக்கும் ரஹீம்குள்ள வித்தியாசம் புரியுதா? ஒன்று அளவு கடந்து அப்படி கொட்டுறது டெம்பரரி, இது நிரந்தரம். இப்பன்னு இல்லை, எப்போ வேணாலும் நடக்கலாம். கரீம், எப்பவுமே கருணை உள்ளவன், எப்பயுமே கருணை உள்ள. இப்ப கருணையா இருக்கிறானா, என்னப்பா இவ்வளவு நல்ல மனுஷன் இருந்தா இப்படி திட்டுறிய அப்படிம்போம்ல. இவ்வளவு பொறுமையான ஆளு, நீ ஏன் இவ்வளவு கூப்பிடுற? நாட் நெசசரிலி நவ். என்னோட பேர் கரீம் தான். இப்ப எந்த சிச்சுவேஷன்ல நான் கரீமா இருக்க முடியல என்னால. ஜமீல், அழகு, அழகு நிரந்தரம், பெர்மனன்ட். இப்ப நான் அழகா இருக்கேன்னா கோவப்படும் போது மூஞ்சி சகிக்காது. அதே ஜமீல் தான், நாட் நெசசரிலி நவ். புரியுதா? ரெண்டுக்கும் வித்தியாசம் புரியுதா? புரியுதா? சாட்ல ஓகேயா? சாட்ல எஸ்ன்னு சொல்லுங்க ஏதாவது. அப்ப ரஹ்மான் மாத்திரம் இருந்துச்சுன்னா அப்படியே அள்ளி கொட்டும், உடனே நடக்கும், காணா போயிடும். இல்ல, அதுவும் எனக்கு வேணும். உடனே அள்ளி கொட்டணும், எந்த அளவுக்கு கொட்ட முடியுமோ அந்த அளவுக்கு கொட்டணும், உடனே நடக்கணும். டெம்பரரி இருந்தா என்ன பண்ணணும்? அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு ரஹீமை சேர்த்துக்கணும். அது என்ன பண்ணும்? பெர்மனண்டா இருக்கும். அள்ளி கொட்டு ஒண்ணு ரஹ்மானு, அப்படியே நிரவி விடும் ரஹீம். இது உடனே நடக்கும், டெம்பரரியா இருக்கும். ரஹீம் என்ன பண்ணும்? அப்படியே அழிச்சுக்கிட்டே போயிடும். ரெண்டையும் சேர்க்கும் போது அந்த அருள் கற்பனை கெட்டாத அளவுக்கு அருள் கொட்டுனாலும் கம்ப்ளீட்டா நம்ம கூடயே வந்துகிட்டு இருக்கோம். அல்லாஹ் அக்பர். ரஹ்மான் ரஹீம்ங்கிற வார்த்தை இந்த சேர்க்கிறது, இந்த வாக்கிய அமைப்பு இம்பாசிபிள். ரஹ்மான் ரஹீம். புரியுதா உங்களுக்கு? ரைட். நவ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு இருக்கிறாங்க, அவங்க பாருங்க, அவங்க தஃப்சீருல் குர்ஆன்ல அவங்க சொல்றாங்க, ரஹ்மான் இம்மைக்குள்ளது, எல்லாருக்கும் உடனே நடக்கிறது ரைட் நவ். டெம்பரரிங்கிறாங்க இம்மைய. மறுமை ஹியர் ஆஃப்டர் ரஹீம். ஹியர் ஆஃப்டர்ல அது இப்ப நடக்கணும்னு தேவை கிடையாது, ஆனா இருக்கும். ரஹீம், அல்லாஹ் அக்பர். கஃபூர் ரஹீம் அப்படிங்கும்போது இந்த ரஹீமாக இருக்கக்கூடியவன் அங்க பார்த்துக்கிறான். சுப்ஹானல்லாஹ், சுப்ஹானல்லாஹ். ரஹ்மான் அவனுடைய சிஃபத்து தான், அதை மிகைப்படுத்தும் சொல்லாக ரஹ்மானும் ரஹீமும் இருக்கு. இந்த ஃபஅலான் பேட்டர்ன்லயும் ஒன்று, ஃபைல் பேட்டர்ன்லயும் இருக்கு. ஒன்று பை நேச்சரே அவன் ரஹ்மான் தான். அதான் பார்த்தோம். அவன் ரஹ்மான் இருக்கும்போது அவன் எல்லாத்தையும் கொடுக்குறான்னு சொல்லிட்டு பண்பால அவன் நேச்சர். ரஹீம் செயலால, பை ஆக்ஷன், செயலால அவன் ரஹீம். அவன் செய்கிறான். ரஹ்மான் அவனோட குணமே அதே தான். அந்த அவனோட ரஹ்மத் ரஹ்மான் அவன் குணமே அப்படிதான். செயல் இது இருக்கு. இது அனைவருக்குமா பொதுவாக உள்ளது. ரஹ்மான்
இது மூமின்களுக்கு மாத்திரம் உண்டு. அர் ரஹ்மான் ரஹீம். இப்ப நான் ஒரு ததப்புருல் குரான் ஒரு புக்கு வாங்கினேன். ரொம்ப அழகா அர் ரஹ்மான் ரஹீமுக்கு வந்து அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையமாய ஒரு 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 அதாவது ஒரு பேருக்குன்னு வச்ச பேரை வச்சுட்டு இல்லாம அழகான தர்ஜுமாவா ரஹ்மான் ரஹீம். நான் சொன்ன மாதிரி வச்சு பாத்தீங்கன்னா ரஹ்மானுக்கு வந்து பொங்கும் கருணையாளனா வச்சுக்கலாமா? பொங்கும் கருணையாளன், ரஹீம் தொடர் கிருபையாளன் எழுதியிருக்காங்க. மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ். இப்போ ததபுருல் குரான் ஒரு புக் வாங்கி படித்தேன். இப்போ 5 வால்யூம் தான் செஞ்சிருக்காங்க அவங்க. எவ்வளவு அழகான பேரு, ரஹ்மான் ரஹீம், பொங்கும் கருணையாளன், தொடர் கிருபையாளன். இந்த 2 வார்த்தையும் சேரும் போது நம்முடைய வாழ்க்கையில அவன் ரஹ்மானா இருக்கிறான். அவன் 99 பங்கு ரஹ்மத் அவன் வச்சிருக்கான். அந்த கருணை ஒண்ணு கொடுத்துருக்கான். அவ்வளவு பெரிய ரஹ்மான். அவன் இந்த வார்த்தையை சேர்த்தது அல்ஹம்துலில்லாஹி ரப்பி, அது சுப்ஹானல்லாஹ். இது 2 தடவை வருது பாருங்க. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம், அல்ஹம்துலில்லாஹி ரஹ்மான் ரஹீம் வந்து எவ்வளவு நம்ம மேல பேரன்பு கொண்டு, நம்ம மேல கருணை கொண்டு, எவ்வளவு ஆர்வப்பட்டு நம்மளை கொண்டு வந்து சேர்க்கிறான். அந்த ரஹ்மான் ரஹீம நம்ம எந்த அளவுக்கு உணர்வுபூர்வமா நம்ம சொன்னோம்னா, இந்த 20ஆம் தேதி மார்ச் மாசம் 2025 வரைக்கும் இந்த ஃபீல் பண்ணமானே தெரியல. அப்படிதானே? இன்ஷா அல்லாஹ் இந்த ததப்புருள் வந்து டீப்பர் லுக் தான். பாடத்தோட நம்ம படிக்கிறதே வந்து டீப்பர் லுக். இந்த டீப்பர் லுக்கில் நான் வந்து சூரா ஃபாத்தியா வந்து நான் ஒரு கிளாஸ்ல லிங்க் அனுப்புனேன் சிராஜ் பாய்க்கு. 12 மணி நேரம் சூரத்துல் ஃபாத்தியா. அதாவது எனக்கு சித்தறிவு, எனக்கு இந்த கேட்டு கேட்டு கேட்கக்கூடிய எனக்கு 12 மணி நேரம் இந்த சூரத்துல் ஃபாத்தியாவை பத்தி உள்ள ததப்பர் பண்ணியிருக்கோம்னா, ததப்பர் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் கிடையாது, பிஸ்மில்லாங்கிற வார்த்தைக்கு 7 வால்யூம் ததப்பர் பண்ணியிருக்காங்க. 7 வால்யூம் ததப்பர் பண்ணியிருக்காங்க. அல்ஹம்து சூராக்கு 30 வால்யூம் இருக்கு. இப்னு சுயூத்தி ரஹமத்துல்லாஹி, இமாம் ராஜி ரஹமத்துல்லாஹ், சுப்ஹானல்லாஹ். அத்தனை பேர் மெனக்கட்டுருக்காங்க. ஒவ்வொரு வார்த்தையும், ஒவ்வொரு உச்சரிப்பு, ஒவ்வொரு எழுத்தும் ஆச்சரியம். சுப்ஹானல்லாஹ். அப்ப அப்பேற்பட்ட இந்த வார்த்தையில இப்படி யாரையும் வந்து ஒரு ரஹ்மாங்கிற வார்த்தைய கருவறையில இந்த மன்னரை வரைக்கும் கொண்டு வரக்கூடிய வார்த்தைய, அந்த வார்த்தைய ஃபேலான்ங்கிற பேட்டர்ல ரஹ்மான வச்சுட்டு, ஃபைல்ங்கிற பேட்டர்ல ரஹீம் வச்சுட்டு, இதுக்கு சளைக்காம இது செய்யும், இது ஒண்ணு அதிகமா கொட்டும், இதை வந்து தொடர்ந்து கொட்டுன்னு கொண்டு வந்து பொங்கும் கருணையாளனாகவும் தொடர் கிருபையாளனும் இருக்கக்கூடிய அல்லாஹ் தாலா பிஸ்மில்லானே அதை வச்சிருக்கிறான், அல்ஹம்துலில்லாஹ்னு வச்சிருக்கிறான். எல்லா காலத்திலும் நம்முடைய மன்னரையிலேருந்து கருவறையிலேருந்து மன்னர் வரைக்கும் நம்மளை சுத்தி சுத்தி வரக்கூடிய இந்த ரஹ்ம அல்லாஹ் தாலா பொருந்திக்கணும் இன்ஷா அல்லாஹ். அப்பேற்பட்ட மக்களா நம்மளை ஆக்கணும். ஒவ்வொரு வார்த்தையிலையும் குரான்ல வந்து சூரத்துல் ஃபாத்தியா நம்ம பேசணும்னா அதுல இவ்வளவு இருக்குன்னா இது வந்து ஒரு தோற்றுவாய் மாதிரி, ஒரு ஜஸ்ட் என்ட்ரன்ஸ் மாதிரி. இதுல இவ்வளவு இருக்குதுன்னா டோட்டல் குரான்ல எவ்வளவு இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு சோறு பதம்ங்கிற மாதிரி உங்களுக்கு கொடுக்கறது தான். அந்த ஒரு சோறு பதத்தை நீங்க எப்படி பார்த்தீங்க, எப்படி உணர்ந்தீங்க, எப்படி ஃபீல் பண்ணீங்க? ஆடிக்கிட்டு படிக்கிறீங்களா, அழுதுகிட்டு படிக்கிறீங்களா? குரானை நமக்கு எப்படி மாத்துது? குரான் எப்பேற்பட்ட மாற்றத்தை இந்த மக்கள் கொடுத்துச்சு? 5 நூற்றாண்டுல கம்ப்ளீட் உலகத்தை திருப்பி போட்டுச்சு. டார்க் ஏஜுங்கிற அந்த சமயத்துல 5ஆம் நூற்றாண்டுல 10ஆம் நூற்றாண்டுக்கு ஐரோப்பாவில் வந்து டார்க் ஏஜ், இருண்ட காலம். அரபு நாட்டுல பொற்காலம், பொற்காலமா இருக்கு. அத்தனை பேர் உருவாக்குறாங்க. அந்த மஸ்ஜித் நபவியில அந்த மக்களை உருவாக்குறது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வளைச்சு வளைச்சு கட்டின பள்ளிவாசல் கிடையாது, அது சின்ன குடிசை. அத்தனை பேர் கம்பீரமான பல்கலைக்கழகங்களை உருவாக்குனாங்க, சஹாபாக்களை உருவாக்குனாங்க. அத்தனை எந்த திசையில போனாலும் அள்ளி கொட்டுறாங்க. அவங்க உலகத்தை உருவாக்குறாங்க, பேர் வைக்கிறாங்க. ஆரஞ்சு பழத்துக்கு என்னப்பா அரபியில? ஆரஞ்சு பழம் நான் சொன்ன புர்த்தகாலா? ஆமா. புர்த்தகால். போர்த்துகீஸு புர்த்தகால் அதிகமா உள்ளதுனால போர்த்துகீஸுக்கு புர்த்தகால்னு பேர் வச்சவங்க அரபிக. ஹவாயின்னு காத்து நிறைய இருக்குன்னா ஹவாயின்னு வச்சாங்க. அமைதியான ஒரு சைபீரியா பேரை வச்சோனும். இங்க இந்தியாவில் என்ன இருந்துச்சு? வக்கீலு, வாய்தா, ஜமீனு, எல்லாமே சட்டம் சம்பந்தப்பட்ட அனைத்துமே நம்ம அரபி பேர். நாட்டை உருவாக்குனாங்க 10ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு. அந்த மாயையில எப்படி நமக்கு பிட்சா கேப்ஸ் இல்லாட்டினா நமக்கு உயிர் வாழ முடியாதோ, அந்த மாயையில நாம குரானை விட்டு விலகணும். நமக்கு இந்த கேடு வந்துச்சு. அவங்களோட வேதத்தை விட்டு விலகுனாங்க, இன்னைக்கு ஜெயிச்சுட்டு இருக்கிறாங்க.
குரான்ல எல்லாமே இருக்கு, எல்லாத்துக்கும் தீர்வு இருக்கு, எல்லாருக்கும் ஒரு தர்பியா இருக்கு, தஸ்கியா இருக்கு, ஆதரவு இருக்கு, அச்சம் இருக்கு, எல்லாமே இருக்கக்கூடிய அந்த குரானை வாழ்க்கையில கொண்டு வரணும். இந்த 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 ரமதான் அந்த குரானுக்குன்னு வந்தது. ஷஹர் ரமதான் அல்லதி ரமதானோட எவ்வளவு சிறப்பு சொன்னாலும் அது எதுக்குன்னா அப்பதான் நான் குரான் அனுப்புறேன், குரானைத்தான் முன்னிலைப்படுத்துறான். அந்த குரான் நம்மளுடைய வாழ்க்கையில கொண்டு வரணும் நம்ம இன்ஷா அல்லாஹ். இந்த குரானை இந்த இந்த வகுப்புல இப்ப நீ 20 பேர் படிக்கிறோம்னா 20 பேர் எவ்வளவு மெனக்கட்டு வந்தீங்க, என்னென்ன வேலையெல்லாம் தியாகம் பண்ணிட்டு வந்தீங்க, வந்திருப்பீங்கல்ல. முகமது பாய், நீங்க என்ன டியூட்டியா இல்ல வீட்டுல இருக்கீங்களா? ஃபுஜேரா முகமது பாய். அந்த டோரை, மெயின் டோரை திறந்தாலே பெட்ரோல் ஓப்பன் ஆகும். ஆமா ஆமா ஆமா. என்ன என்ன முகமது பாய்கிட்ட கேட்டேன், என்ன கேட்டான்? இப்ப 20 பேர் நம்ம வந்து எத்தனையோ தியாகம் பண்ணிட்டு சிராஜ் பாய் அந்த வேலையை விட்டு சீக்கிரம் வந்திருப்பாங்க, எல்லாம் வந்திருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். நான் இவ்வளவு முயற்சி பண்ணி இந்த கிளாஸுக்கு வந்தேன்னு சொல்லிட்டு. நாம வரல, அல்லாஹ் நம்மளை தேர்ந்தெடுத்திருக்கான். இந்த கிளாஸுக்கு வரணும், ததப்புருல் குர்ஆன் கேட்கணும், அர் ரஹ்மான் ரஹீம் யாருன்னு சொல்லிட்டு இங்க வாங்க, நோம்புல நான் ஒரு ஆளை பிடிச்சி உங்களுக்கு சொல்லித்தரேன்னு சொல்லிட்டு என்னை இழுத்துட்டு வந்து இங்க உட்கார வச்சு உங்களுக்கு சொல்லி கொடுக்குறான்னா அவன் நம்மை தேர்ந்தெடுத்து கொண்டான். அதுக்கு நன்றி செலுத்துவோம், விட்டு விடாம தொடருவோம் இன்ஷா அல்லாஹ். சரியா? அதுதான் முடிஞ்சு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வேற எதுவும் செய்தி இருக்கா? முடிச்சுக்கலாமா? சரி. சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக நஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த நஸ்தக்ஃபிருக வ நத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.